தொடர்ந்து ரஜினிகாந்தோட பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. அவரோட நெறைய ரஜினிகாந்துடைய கல்லூரி தோழர் நீங்க தான் அந்த ஆமா. காலகட்டத்தில. அந்த காலத்துல ம். எப்ப பார்த்தாலும் அவர் கூட காலேஜ் ஸ்டூடண்ட்டு அந்த மாரி ஒரு வாய்ப்பு நெறைய கிடைச்சிச்சு. அதுவும் இல்லாம அவரு இயற்கையாவே நல்லா பழகக்கூடியவரு. அ எனக்கு ஒரு தடவ என்ன ஆயிப்போச்சு, கன்னட படத்துல கால்ல அடிபட்டுருச்சு. அடிபட்ட உடனே பிரசிடென்ட் ஹோட்டலு. நான் இங்க வீட்ல வந்து எனக்கு அவ்வளோ சௌகரியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு, பிரசிடென்ட் ஹோட்டல்ல 1 மாசம் நான் தங்கியிருந்தேன். ம். அப்போ இவரு அப்ப அங்க தான் தங்கியிருந்தாரு. ம். சார் ரஜினி சார். அவரு போயிட்டு பார்த்துட்டு, சும்மா இது அப்படியே தான் ரொம்ப பழக்கமாச்சு. ரொம்ப நல்ல டைப்பு. ரொம்ப மரியாதை. ம். அது அந்த அந்த அளவுக்கு அ மரியாதைன்றது நான் ரொம்ப குடுத்து வச்சது. என்ன ஒரு காரணம்னா, அது அவரு கூட இருக்க போக்கிரி ராஜா பீரியட்ல எல்லா காட்டேஜ்ல தங்கியிருந்தோம் திருத்தணியில. எல்லாம் பார்ட்டி வச்சு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. என் கூட ஓமகுச்சி அண்ணன் இருக்காரு. அவரு 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 நார்மலா போயிருவாரு. நான் மாத்திரம் வரல. ரஜினி சார் கிட்ட இருந்தே ஆள் அனுப்புறாங்க. எதித்த ரூம்ல. "வாங்க பார்ட்டியில கலந்துக்கங்க." "இல்ல சார், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது." அப்படின்னு. சரின்ட்டு விட்டாரு. அதிலிருந்து நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து அவருக்கு என் மேல ரொம்ப பாசம். எல்லா படங்கள்லயுமே கூடவே உட்கார வச்சு கூட சாப்பிடுவாரு. ஓ! அந்த அளவுக்கு ம். ஒ ஒரு ரொம்ப வித்தியாசமாலாம் பார்க்க மாட்டாரு.